நான் சொல்ற பேச்சையே நீ கேட்க மாட்டேங்கிறே. உன் இஷ்டம் போல நடந்துக்கிற. உன்னால எனக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. அம்மா சாரி, இனிமே நான் எப்பவும் ஃப்ராக் போட மாட்டேன். நீங்க என் மேல கோவப்படாதீங்கம்மா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நேத்து ராத்திரி எல்லாம் உங்க ஞாபகமாவே இருந்துச்சு. சௌமி, எனக்கும் அதே மாதிரி தாம்மா இருந்துச்சு. அம்மா எனக்கு அப்பா கூட இருக்கவே பிடிக்கலம்மா. எனக்கு உங்க 2 பேரு கூடயும் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க 2 பேரும் எப்பவும் ஏன் ஒன்னா இருக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு நீங்களும் வேணுமா? ஆமாண்டா செல்லம், நான் உன் கூட தான் இருப்பேன். கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும். சௌமியா, நீ எப்படி இங்க? சூழ்நிலை அப்படியே தானே இருக்கு. சௌமி, அம்மா கிட்ட நீ ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லுவியா? நீ அப்பா கூடவே இருக்கேன்னு ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தமா? அம்மாவை உனக்கு பிடிக்கலையா? சொல்லுமா. அப்பா கூட போய் இருக்கேன்னு நீ எதுக்காக சொன்ன? சொல்லுடா தங்கம். அம்மா, சுமதி எப்பவும் அப்பாவோட முதுகு மேல உட்காந்து பிரஷ் பண்ணுவா. அப்பா தான் அவளை ஸ்கூல்ல விடுவாரு. அது மட்டும் இல்லாம அப்பா கூட தான் தூங்குவா. ஒருவேளை நாம இந்த வீட்டை விட்டு போயிட்டா சுமதியால அப்பா இல்லாம இருக்கவே முடியாதுல்லம்மா. உங்களுக்கு நான் இல்லாம எப்படி இருக்க முடியாதோ அப்படிமா. உண்மைதானே? அதனாலதான் நான் சொன்னேன். அதாவது நான் அப்பா கூட இருப்பேன்னு. அப்பதான் எல்லாரும் ஒரே வீட்ல சேர்ந்து இருக்க முடியும்லம்மா. பாத்தியா நிர்மலா, இவளுக்கு இருக்கிற புத்தி கூட பெரியவங்களுக்கு இல்ல. பாட்டி, சுமதி வந்துட்டா. பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. பாட்டி, பசிக்குதுன்னு என்ன எதுக்கடி கூப்பிடுற? உன் அம்மாவை கூப்பிடு. உனக்கு உன் அம்மா தானே வேணும். இந்த 2 பொண்ணுங்களுக்கும் நான் எவ்வளவுதான் எடுத்து சொல்றது? நீ இங்கேயே நில்லு, நான் இப்ப இதோ வரேன். என்னது இது? இது உன்னோட Dress, இது உன்னோட பொம்மை. இது எல்லாத்தையும் எடுத்து உன் அம்மா ரூம்லயே கொண்டு போய் வச்சுக்க. ஏன்னா அவ அப்பா ரூம்ல அவ பொருள் தானே இருக்கணும். இப்பதான் சுவாரஸ்யமே ஆரம்பிக்க போகுது. என்னோட இந்த பொம்மையை யாரு வெட்டினது? எனக்கு என்ன தெரியும்? நானா போய் அதை வெட்டுவேன்? சௌமியா தான் வெட்டி இருப்பா. சுமதி, நான் உன்னோட பொம்மைய ஒண்ணுமே பண்ணல. போய் சொல்லாத, எனக்கு எல்லாம் தெரியும். இத நீ தான் செஞ்சிருக்க. ஏன்னா நான் உன்னோட அம்மா கூட இருக்கல, அதான் உனக்கு பொறாம. இல்ல சுமதி, அப்படிலாம் இருக்காது. சௌமியா உன்னோட அக்கால, அவ எதுக்கு? நீங்க எப்பவுமே சௌமியாக்காவை தானே உங்க தலைமையில வச்சு கொண்டாடுவீங்க. அவளை தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுமதி, நான் சொல்றது
இது மம்மியோட ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? யார் கொண்டு வந்து வச்சா? ஆமா சுமதி, அத சௌமியா போட்டிருந்தாமா. சுமதி, நீ என்னோட பொம்மையெல்லாம் பிச்சிருக்க. என்னோட ஃபேவரட் ஃப்ராக் போட்டிருக்க. இனிமே நீ என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. நீ என் கூட விளையாடாத. சுமதி, அதே மாதிரி நீ என் பக்கத்துலயே வராத. அப்படியே நில்லு சௌமியா. நீ போய் சுமதியை சமாதானப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. போய் ஒரு ரூம்ல உட்காரு. சௌமியா இப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவ என்னுடைய வளர்ப்பு. இது எல்லாமே உங்க வேலையா தான் இருக்கும். அப்படியா? அப்படின்னா இந்த வேலைய நான் தான் செஞ்சேன்னு உனக்கு நல்லா தெரியுது. அப்படின்னா உனக்கு இன்னொரு விஷயமும் தெரியணுமே, எதுக்கு இப்படி எல்லாம் செய்யறேன்னு. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டல. இப்ப முடிவு உன் கையில இருக்கு. இது ஆரம்பம்தான். போக போக நான் என்ன பண்ண போறேன்னு பாத்துக்கிட்டே இரு. பெருசா போலீஸ் எல்லாம் கூப்பிடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருந்த. போய் போலீஸ கூட்டிட்டு வா. நான் சுமதிய எங்க இஷ்டத்துக்கு மாத்தி வச்சிருக்கேன். நீ போலீஸையே கூட்டிட்டு வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. நீ பெத்த பொண்ணே உன் முகத்துல காரி துப்புவா. உன்னை பார்க்கவே வெறுப்பா. பாத்துக்கிட்டே இரு. இது மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னா ஒழுங்கா சௌமியாவை கூட்டிக்கிட்டு இந்த வீட்ல இருந்து நிரந்தரமா எங்கேயாவது போய் தொலை. அதுதான் உனக்கு நல்லது. வணக்கங்க. வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் டிப்டி டாப் ஃபிட் அண்ட் ஃபைன் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட். நீங்க வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்நேரத்துக்கு ஆசிரமம் போயிருக்கணுமே, இன்னைக்கு பூஜை இருக்குல்ல? இல்லங்க, என்னால இப்போ வர முடியாது. இப்ப வர முடியாதுன்னா என்ன அர்த்தம்? உங்க மாமியாரும் மூத்த பொண்ணு ஆல்ரெடி அங்க போயிட்டாங்களே. என்ன? இல்ல, போயிட்டாங்கன்னா நான் வரும்போது அந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். இந்நேரம் போய் சேர்ந்து இருப்பாங்க. இங்க இருந்து ரொம்ப தூரம்லாம் இல்ல. எங்க பூஜை நடக்குது? ஆத்துக்கு பக்கத்துல இருக்க ஆசிரமத்துல. சுமதி, கொஞ்சம் சீக்கிரம் வாமா, போகணும். நான் உங்க கூட வர மாட்டேன். சுமதி, அடம் பிடிக்காம வா. வர மாட்டேன். இருங்க ஒரு நிமிஷம். சுமதி குட்டிமா, இவ்ளோ குட்டி மூக்கல இவ்ளோ பெரிய கோவமா? நீ அம்மா கூட போக வேண்டாம், ஆண்டி கூட வரியா? போலாம். அங்க போனா ஜாலியா இருக்கும். அங்க உன்ன மாதிரி குட்டி பசங்க நிறைய இருப்பாங்க. வரியா போலாம்? வாங்க போலாம். வாங்க வாங்க. வாமா போலாம். பாத்து வா. குட்டிங்களா, நீங்க எங்கேயும் உட்காருங்க, சரிங்களா? அம்மா, மம்மிக்கு எப்பவும் சௌமியா அக்காவை பத்தி தான் கவலை. அக்கா மேலதான் பாசம் அதிகம். என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. சுமதி, வா, நம்ம போய் விளையாடலாம். இங்கே இருமா, இத வந்துடுறேன்.
தான் வெட்டி இருப்பான். இங்க பாரு, ஜாலியா இருக்குல்ல. சௌமியா குதிரையில போறா. டிக்கு டாக்கு டிக்கு டாக்கு டிக். அப்பா நானும் பிரஷ் பண்ணனும். நீ போ, உங்க அம்மா கிட்ட சொல்லு. என்கிட்ட வந்து எதுக்கு சொல்ற? ஜெயிச்சிட்டா, என் பொண்ணு ஜெயிச்சிட்டா. சௌமியா ஜெயிச்சிட்டா. இங்க பாருங்க, என் பொண்ணு ஜெயிச்சிட்டா. ஏய், சௌமியா ஜெயிச்சிட்டா. அசதிர சௌமியா, பிரைஸ் வாங்கிட்டா என் பொண்ணு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுமதி ஆத்துல யாரோ விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா பார்க்கலாம். அட, இந்த குழந்தை யாருன்னு தெரியலையே. ஐயோ, ஆத்துக்குள்ள யாரோ பொண்ணு விழுந்துட்டா. யாராவது வந்து காப்பாத்துங்க. யாரோ வாங்க, சீக்கிரமா வாங்க. யாராவது காப்பாத்துங்க. ஆத்துக்குள்ள ஒரு பொண்ணு விழுந்துருச்சு. யாருன்னே தெரியல. சீக்கிரம் வாங்க, காப்பாத்துங்க. சீக்கிரம் வாங்க. குழந்தை ஆத்துல விழுந்துருச்சா? பவித்ரா, யார் தான் இருக்கும்? ஏய், வாங்க, எல்லாம் வாங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க. வாங்க 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 வாங்க. என் குழந்தைய காணோம். சௌமியா, சௌமி, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. பாருங்க பாருங்க பாருங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா போ. ஆமா யா, குழந்தை தட்டலையா? யாரா கீழே குதிச்சு காப்பாத்துறியா? சீக்கிரமா வாங்கப்பா. சீக்கிரமா போ. வாங்க. நீச்சல் தெரிஞ்ச யாரா குதிங்க. சௌமி, உங்களுக்கு எது தெரியுமா? சௌமியா, என்னாச்சு? சீக்கிரம் ஓடிடுங்க. குழந்தையா? என்னது? யாரா குதிங்க. போங்க, யாரும் போங்க. 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 தண்ணி வர குதிரை. சீக்கிரம். ஏய், சீக்கிரம். சீக்கிரம் போங்க. யாரா குதிங்க. நவருங்க. என்னன்னு பாருங்க. சௌமியா, சீக்கிரம். தள்ளுங்க. என் பொண்ணு தவிச்சிட்டு இருக்கா. யாராவது காப்பாத்துங்க. சீக்கிரமா போ. விடுங்க. சீக்கிரம். சௌமியா, விடுங்க. எல்லாரும் காப்பாத்துங்க. ஐயோ, என் பொண்ணு. புரியுங்க யாராவது? என் பொண்ணு. சௌமியா, சௌமியா. ஐயோ, சௌமியா. எல்லாரும் உங்களுக்கு என்னதான் ஆச்சு? விடுங்க. அமைதியா இருக்கீங்க. என் பொண்ணு யாராவது காப்பாத்துங்க. யாரும் காப்பாத்துங்க. என் பொண்ணு நிர்மலா, நீ உடனே புருஷனுக்கு போன் பண்ணுமா? அவன் நிச்சயம் வருவான். பாத்துறீங்க. ஒருத்தர குதிங்க ரெண்டு. என் போன் எங்க வச்சேன்? என்ன பண்றது? சௌமியா, எங்க இருக்கு? சௌமியா, உடனே. எனக்கு நம்ம பொண்ணு சௌமியா தண்ணில விழுந்துட்டா. யாரும் காப்பாத்த மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்து நம்ம பொண்ணை காப்பாத்துங்க. தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க. சௌமியா தண்ணியில விழுந்துட்டா. ஆமாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நம்ம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. ஏ நிர்மலா, அவளை போய் காப்பாத்தணுங்கிற அவசியமே இல்ல, புரியுதா? அவ நம்ம கௌரவத்தை பறக்க விடுறதுக்கு முன்னாடி அவளா போய் சேரட்டும். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நிர்மலா, நிர்மலா, என்னமா ஆச்சு? சௌமியா, நிர்மலா, தள்ளுங்க. என்ன இப்படி தள்ளுங்க. என் பொண்ணை காப்பாத்த இங்க யாருமே இல்லல. நானே போய் காப்பாத்துறேன். சௌமியா, இருங்க, நான் காப்பாத்துறேன்.
சீக்கிரம் சீக்கிரம் எப்படியா காப்பாத்துங்க. சார் அந்த பக்கம் இருக்கு பாருங்க சார். அங்க கொஞ்சம் பாருங்களேன். அந்த பக்கம் சார். சீக்கிரம் போங்க. சார் போங்க சீக்கிரம். காப்பாத்துங்க. என் பொண்ணை காப்பாத்துங்க. சீக்கிரம் போங்க சார். பார்த்து போங்க. பாத்து சார் பாத்து சார். இதோ சார். கவனமா. சௌமி. ஐயோ. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சார் இதோ பாத்து ஜாக்கிரதை. பாத்து கவனமா. வாங்க சார். வாங்க வாங்க. யாரா கை கொடுங்கப்பா. போங்கப்பா. வாங்க வாங்க மேல வாங்க. வாங்க வாங்க. தண்ணி குடிச்சு வந்துறீங்க. சீக்கிரம் வாங்க சார். ஏமா கவனமா. இல்ல வலி விடு. எல்லாரும் தள்ளி போங்க. படு வைங்க. தள்ளி இருக்கும். பாத்து குடிச்சிருப்பா. வாங்க சார். சௌமியா. வாங்க இதோ. சௌமியா. சௌமி. அம்மா. சௌமியா. சௌமியா. சௌமியா செல்லம். சௌமியா. சௌமி. அம்மா பாருமா. கண்ணு தர. சௌமியா கண்ணு திறந்து பாருமா. என்ன பாருமா. சௌமியா. அம்மா பாருமா. சௌமி. இப்படி விழுந்துச்சுன்னு தெரியலையே. இப்படி விழுந்துச்சு. அம்மா சௌமி. சௌமி. உனக்கு ஒண்ணு ஆகலடா தங்கம். அம்மா பாரு. செல்லம். வீரமா அம்மா தூக்கிக்க. என்ன அநியாயம் இது? தங்கச்சியே அக்காவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டா. என்ன உளறிட்டு இருக்கீங்க? இப்படி சொல்ல உங்களுக்கு வாய் கூசல? என் குழந்தை தண்ணியில விழுந்து தவிச்சிட்டு இருக்கா. யாருக்கும் அவளை தண்ணியில இறங்கி காப்பாத்த வக்கல்ல. என் குழந்தைங்களை பத்தி எனக்கு தெரியும். ஏன் பொண்ணு நிச்சயமா அப்படி. நீ வா சௌமியா. சௌமியா ஒண்ணு ஆகாதுடா சௌமியா குட்டி. அந்த கடவுள் தயவால என் பொண்ணுக்கு எதுவும் அவளை. நன்றி கடவுளே. என் பொண்ணை கொடு. மரியாதைய கையெடு. இவன் நாசமா போகணும்னு தானே நீ நினைச்சிட்டு இருந்த. இப்ப எதுக்கு வந்து நாடகம் ஆடுற? சும்மாரு. எல்லாரும் முன்னாடி நாடகம் ஆடாத. என் பொண்ணு என்கிட்ட கொடு. சுமதி. மரியாதைய உண்மையை சொல்லு. நீதான் சௌமியாவை தள்ளி விட்டியா? நீதான் தள்ளி விட்டியா? உன்கிட்ட தான் நான் கேக்குறேன். உண்மையை சொல்லு. நீதான் தள்ளி விட்டியா? நிர்மலா, உனக்கு என்ன பைத்தியமா? சுமதியும் நீ பெத்த பொண்ணுதான். உன்னோட ரத்தம் தான் ஓடுது. நீ பெத்த பொண்ணையே இப்படி எல்லார் முன்னாடியே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறிய. உனக்கு வெக்கமா இல்லைங்க? சும்மா இருங்க. எனக்கு என் ரெண்டு பொண்ணுங்களுடைய குணமும் நல்லா தெரியும். நிச்சயமா சுமதி வேணும்னே இவளை தண்ணியில தள்ளி விட்டுருக்க மாட்டான். ஆனா இவளுக்குள்ள இருக்கிற வெறுப்பு, பழி வாங்கணுங்கிற என்ன அப்படி செய்ய வச்சிருக்க. அது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். அப்பாவி குழந்தைகிட்ட என்னென்னமோ சொல்லி வஞ்சகமா இவள அவகிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? அந்த கடவுள் உங்களுக்கு கூலி கொடுக்கணும். இந்த நேரத்துல எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? பேசாம வா, வீட்டுக்கு போலாம். சௌமி. வாடா செல்லம். சௌமி. அந்த சௌமியா செத்து இருந்தா வீட ஒழிஞ்சதுன்னு இருந்திருப்போம். போதும் போதும், உங்க நடிப்பெல்லாம் நிறுத்துங்க. என் பொண்ணு என்கிட்ட கொடுங்க. சௌமியா என்கிட்ட தான் இருப்பா, உன்கிட்ட இல்ல. அப்படித்தானே முடிவு பண்ணோம்.